ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருச்சி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி இந்த மினி விளாக்ல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருளிக்கிழங்கு எடுத்தோன்னே தெரிஞ்சிருக்குமே, நிறைய பேர் செஞ்சிட்டிங்க, ட்ரெண்டாகவும் போயிடுச்சு. நான் இப்போ தாங்க செய்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. எஸ், ஆஃப்ரிக்கன் ஃபுட், ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் ஃபுட் தான் செய்கிறேன். ஸோ இந்த மருளிக்கிழங்கு எனக்கு வெட்டவும் தெரியாமல் அப்படி இப்படின்னு வெட்டி எடுத்துட்டேங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேசினில் வந்துட்டு என்ன செய்யுங்க, தண்ணி பிடிச்சி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணி டக்குன்னு அதில் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கிழங்கு கலர் வந்து மாறாது. ஸோ அதனால நானும் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பிளெண்டரில் வந்து எந்த அளவுக்கு போட்டு அரையணும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நான் என் பிளெண்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக க்யூட்டாக வெட்டி போட்டுக்கிட்டேங்க. ஸோ பார்த்திங்களா, கழுவியும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பிளெண்டரில் போட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி பேட்ச் பை பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நீங்கள் எதில் ஊற்றணுன்னா ஒரு அடி கனமான பாட் எடுத்துக்கோங்க. ஸோ நானும் அதே மாதிரி அடி கனமான பாட் தான் எடுத்துருந்தேன். ஸோ அடி கனமான பாட்டை எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கடைசியாக மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேன்லேயே அந்த பாட்லேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அடுப்பை தட்டுங்க. அடுப்பை தட்டிட்டிங்கன்னா கையே எடுக்காதீங்க, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி களி கிண்டுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஃபூவும் கிண்டணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வந்துக்கிட்டே இருக்கும் போது அதோட பதம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளோட ரூட்டி தான். பாருங்கள், இப்போ தான் நான் வந்து உப்பு போடுறதே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ரூட்டி வந்து எனக்காக கைவிடாமல் கிண்டி அதோட டெக்ஸ்சர் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் மாறும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. ஸோ பார்த்திங்களா, இப்போ வந்து இந்த டெக்ஸ்சரில் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா அழகாக அப்படி களி மாதிரி வந்துடுங்க. ஸோ கிண்டி எடுத்து வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஃபுட் ரேப்பரில் தாங்க ரேப் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு நம்மளோட ஃபூஃப் ரெடி ஆச்சுன்னா என்ன செய்யுங்க, கையில் ஈரம் நினச்சி நீங்கள் தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். எப்படி களியை நீங்கள் தொட்டு பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபூஃபுவும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் ரேப்பர் எடுத்தேன். ஃபுட் ரேப்பரில் அழகாக ரேப் பண்ணி மட்டன் தண்ணி குழம்புங்க, மசாலா அரைச்சி விட்ட மட்டன் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள், அடி தூளுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா வந்து மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், see you next video. Bye.